கோவை மாவட்டத்தில் உள்ள சோமையம்பாளையம், சோமனூர், கருமத்தாம்பட்டி மற்றும் இருகூர் துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. இதனால் இந்த துணை மின் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்வாரியம் அறிவித்துள்ளது. சோமையம்பாளையத்தில் மின்தடை ஏற்படும் பகுதிகள் யமுனா நகர், காலப்பநாயக்கன் பாளையம், ஜிசிடி நகர், லூனா நகர், கணுவாய், தடாகம் ரோடு, சோமையம்பாளையம், அகர்வால் பள்ளி ரோடு, சேரன் இண்டஸ்ட்ரியல் பகுதி, கேஎன்ஜி புதூர், வித்யா காலனி, சாஜ் கார்டன், ஆசிரியர் காலனி, பிஎம்டி நகர், நமிதா கார்டன், அப்துல் கலாம் காலனி மற்றும் மேகலா மணி ரோடு. சோமனூரில் மின்தடை ஏற்படும் பகுதிகள் சோமனூர், கிருஷ்ணாபுரம், சாமலாபுரம், ராமாச்சியம்பாளையம், தொட்டிப்பாளையம், செந்தில் நகர், பரமசிவன் பாளையம் மற்றும் கனியூர் ஒரு பகுதி. கருமத்தாம்பட்டியில் மின்தடை ஏற்படும் பகுதிகள் ராயர்பாளையம், கருமத்தாம்பட்டி நாள் ரோடு மற்றும் தண்ணீர் பந்தல். இருகூர் மின்தடை ஏற்படும் பகுதிகள் இருகூர், ஒண்டிப்புதூர், ஒட்டர்பாளையம், SHSS காலனி, பள்ளப்பாளையம் ஒரு பகுதி, கண்ணம்பாளையம் ஒரு மண்டலம், சினியம்பாளையம், வெங்கிடாபுரம், தொட்டிப்பாளையம் மற்றும் கோல்ட்வில்ஸ். மின்வாரியத்தின் பராமரிப்பு பணிகள் முடிந்த பின் மின் விநியோகம் மீண்டும் விநியோகிக்கப்பட தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.